வெல்கம் டு அப்சரா இல்லம். இன்றைக்கி நம்ம இல்லத்தில் வித்தியாசமாக ஒரு சாம்பாரை நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அது நமக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபம், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். முதல்ல எப்படி செய்கிறதுன்னு செய்முறைக்கு போயிடலாம். இப்போ நான் பாசிப்பருப்பை இந்த கப்பில் ஒரு கப் அளவு ஃபுல்லாக எடுத்து கொஞ்சம் கையிலையும் போட்டு அதை நல்லா களைஞ்சி வேகிற அளவுக்கு முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதில் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து முதல்ல அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். இது வேக வைக்கிற இடத்துல நம்ம அடுத்த ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நான் இந்த பருப்பு அளவுக்கு ஒரு கத்திரிக்காய், 2 சின்ன சின்ன முருங்கைக்காய் போட்டிருக்கிறேன். அடுத்து தக்காளி, இதுக்கு ரொம்ப அந்த சாம்பார்னால் 2 தக்காளி நல்லா பெருசாக போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பாசிப்பருப்பு சாம்பாருக்கு ஒரு தக்காளி போதும். கொஞ்சம் கேரட்டு, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3 இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அப்புறம் வெங்காயம் நம்ம அரிஞ்சு வைக்க போகிறோம். தாளிப்புலையும் போட போகிறோம், இப்போவும் கொஞ்சம் போட போகிறோம். நம்ம இந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டாலே போதுமானது. இப்போ வெங்காய தட்டுப்பாடு இருக்கிறதுனால வெங்காயம் கொஞ்சமும் இந்த மாதிரி முட்டைக்கோசும் போடலாம். நம்ம தட்டுப்பாடு இல்லாதப்பவும் இந்த முட்டைக்கோசு இந்த சாம்பாரில் போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாதம் வேக போட்டுட்டு நான் பார்க்கறதுக்குள்ளாட்டி பருப்பு ஓரளவு பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். அது மாதிரி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். இது ரொம்ப கரையவும் விடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்பவும் திப்பியாகவும் இருக்கக்கூடாது. அதுதான். இப்போ இன்னொரு அடுப்பில் நான் அந்த காய்கறியெல்லாம் அரிஞ்சு போட்டு கத்திரிக்காய், இந்த கேரட்டெல்லாம் அரிஞ்சிட்டு தக்காளி வெங்காயத்தையெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மசாலா பவுடரெலாம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோங்கனால 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இவ்வளோ தான் இதுக்கு சேர்க்க போகிறோம். நம்ம இதுக்கு சாம்பார் பொடியெலாம் போடக்கூடாது. இந்த மாதிரி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் மூடி போட்டு. ரொம்ப சிம்பிளான சாம்பாருங்க. நம்ம துவரம்பருப்பு சாம்பார் அளவுக்கு குக்கரில் பருப்பு வேக வைக்க தேவையில்லை. பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளாட்டியுமே நம்ம காய்கறி அரிஞ்சு ஒரு பக்கம் வேக வச்சிடலாம். அதுவும் வெந்து ரெடியாகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சுலபமாக ஒரு ஊருக்கு போயிட்டு கூட டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த சாம்பார் நமக்கு கை கொடுக்கும். ரொம்ப சுலபமானது, டேஸ்டானது, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரம் பாருங்கள், ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே காய்கறியும் வெந்துருச்சு. பருப்பும் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எந்த அளவில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இது கரைச்சிலாம் விட வேண்டாம், அப்படியே நீங்கள் சேர்க்க வேண்டியதான். ரொம்ப கரைச்சி விட்டாக்கா சேறு மாதிரி இருக்கும் அப்புறமேல் சாம்பார். அந்த மாதிரி கரைச்சி விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வெந்ததை அப்படியே நான் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம இப்போ ஒரு டம்ளர் அளவு கூட தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா ஆறுனா இன்னும் கெட்டி கொடுக்கும். நல்லா தண்ணி ஒரு 3/4 டம்ளர் அளவு நான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறேன். சேர்த்து உப்பு சரி பார்த்துட்டு இறக்கி நம்ம தாளிக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான சாம்பார் பாருங்கள். இதுக்கு இந்த அளவுக்கு இதோடைய அளவு இருந்தால் தண்ணி அளவு நம்ம இந்த அளவுக்கு ஊற்றினா போதுமானது. இப்போ நம்ம தாளிக்க போகணும். அதுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ரொம்ப தாளிப்பில் சேர்க்கும்போது தான் உங்களுக்கு முழிச்சிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். இதில் நம்ம அவரைக்காய் போடலாம், பலாக்கொட்டை இருந்தால் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் சேர்க்கலாம், மாங்காவுடைய வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்தும் போடலாம். இல்லை வெறும்னே வெங்காயம் மட்டுமே போட்டு கூட, வெங்காயம் தக்காளி மட்டுமே போட்டு இந்த பருப்பான வைக்கலாம். அதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போது இன்னொரு பக்கம் நான் அந்த தாளிப்பில் தாளிக்க போகிறேன். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் நான் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி அதில் இந்த வெங்காயத்தை போட்டு வதக்குறேன். இதில் நான் குட்டி குட்டியாக பூண்டை நறுக்கி போடுவேன், 2 பல். அதை அன்றைக்கி நான் மறந்துட்டேன். இப்போ நம்ம அதை சேர்த்தோன்னா பருப்பு நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அதுக்கு வயிற்றுக்கு பூண்டு சேர்க்குறது நல்லது. அதனால் பூண்டு 2 பல் நீங்கள் நைஸாக தட்டியோ அல்லது குட்டி குட்டியாக அரிஞ்சோ நீங்கள் போடலாம். அதையும் இந்த தாளிப்பில் போட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு அந்த நிறம் மாறுற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையை நான் கொத்து கொத்தாக சேர்த்து போடுவேங்க. அப்போ தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும். சாம்பார்லாம் இப்படி தான் நான் போடுவேன். சாம்பார், குழம்பு, இந்த மீன் குழம்புக்கெலாம் நான் இப்படி தான் கருவேப்பிலை கொத்தாக கிள்ளி போடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டு தாளிச்சிட்டு தாளிப்பில் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சமும் நம்ம தேவையான அளவு காரப்பத்தில் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள். சேர்த்து இந்த மாதிரி நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா இது வதக்கிட்டு கொஞ்சோண்டு மல்லித்தழை தண்டோடு சேர்த்து இதுலேயும் அப்புறம் தனியாக கடைசியால் கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் வச்சுக்கணும். மல்லித்தழை சேர்த்தா அதுவும் நல்லாயிருக்கும். அதையும் நம்ம கிளறிட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்ச அந்த பருப்பானத்தில் ஊற்ற வேண்டியது தான். அவ்வளோதாங்க. கடுகு இல்லை, ஜீரகம் இல்லை, எதுவும் போட தேவையில்லை. சிம்பிளாக இந்த தாளிப்பு இருந்தால் போதும்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூண்டு மட்டும் கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராகவும் இருக்கும், உடம்புக்கும் அது நல்லதாக இருக்கும் பருப்பு சேர்க்குறதுனால. இப்போ இதை கொட்டி ஒரு 2 கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு பருப்பு குழம்பு இது. இப்போது நான் சொன்ன மாதிரி காய்கறி இல்லைன்னா கூட இந்த மாதிரி வெறும்ன பருப்பு வேக வச்சு நீங்கள் வெறும்ன தண்ணியில் வெங்காயமும் தக்காளி பச்சை மிளகா முட்டைக்கோஸ் கொஞ்சம் அரிஞ்சு போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பருப்பை கொட்டி இதே ப்ராசஸில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்னொரு என்னன்னாக்கா முட்டையை உடச்சி இந்த ஸ்டேஜில் முட்டையை உடச்சி ஊற்றி வேக வச்சு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு இறக்கிட்டால் வெறும் முட்டை போட்டு இன்னும் செய்யலாம். நம்ம திடீர்னு என்ன குழம்பு வீட்டில் எதுவுமே இல்லைங்கிறப்போ இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்லை முட்டை ஆம்லெட்டோ போட்டு சாப்பிட்டாலே முடிஞ்சிருச்சு. ரொம்ப டேஸ்டான சாம்பார் இது. டிஃபனுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அவசியம் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.